வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள்ல நம்ம உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்யணுமா? அப்படி சுத்தம் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும், நம்ம ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்யலாம். என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அதை பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவுல நம்ம உடம்புல மூல முடுக்க ஏராளமான அளவுல டாக்ஸின்கள் சேர்ந்திருக்கும். அப்படி டாக்ஸின்கள் சேரும்போது உடல்ல அதிகமா சேரும்போது ஒரு கட்டத்துல நம்மளுக்கு உடல்நல பிரச்சனை அதிகமா சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி சந்திக்க அவசியம் இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமான உடலையும் சுத்தம் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதை என்னென்ன முயற்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு நம்ம உடம்புல சுத்தம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இன்னும் பார்க்கலாம். 3 நாள்ல நம்ம உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்யறதுக்கு சில வகைகளை பின்பற்றினாலே போதுமானது. ஒட்டுமொத்த உடலையும் சுத்தப்படுத்துறது இல்லாம நம்மள உடம்புல இருக்கிற நோய் மற்றும் தொற்றுகளை தாக்காம இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாத்துக்கலாம். ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்ய முயற்சிக்கிறவங்க 2 நாளுக்கு முன்னாடியே பால் பொருட்களை முற்றிலுமா எடுத்துக்க கூடாது. பால் பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னா அது மெதுவா செரிக்கிற தன்மை. அதனால உடலை சுத்தம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அது எடுத்துக்கும் போது அது நம்மளுக்கு இடையூறு ஏற்படுத்திடும். அதனால பால் பொருட்களை முற்றிலுமா தவிர்த்திடணும். உடலை சுத்தம் செய்யணும்னு நினைக்கிறவங்க முதல் நாள் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 டம்ளர்ல 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சி குடிக்கணும். அப்படி குடிச்சோம்னா நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம உடம்ப சுத்தப்படுத்திடலாம். காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1.5 டம்ளர் அன்னாச்சி ஜூஸ் குடிக்கணும். அப்படி குடிச்சோம்னா அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் சுவாச மண்டலத்துல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். காலையில சாப்பிட்றதுக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் 2க்கு இடைப்பட்ட நேரத்துல 1.5 டம்ளர் கேரட் ஜூஸ் 1 to 1.5 டம்ளர் கேரட் ஜூஸ் குடிக்கணும். அது குடிச்சோம் கேரட் ஜூஸ் குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற சுவாச பாதையில ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். மதிய உணவு சாப்பிட்றதுக்கு மதிய உணவு சாப்பிடும்போது 1.5 டம்ளர் வாழைப்பழம் அல்லது அவகோடா பீட்ரூட் இது 3ல ஏதாவது ஒன்று ஜூஸ் போட்டு குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது அந்த ஜூஸ்ல இருக்கிற பொட்டாசியம் நம்ம உடலை சுத்தம் செய்யறதுக்கு பெரும் உதவியா இருக்குது. நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டம்ளர்ல இஞ்சி இல்லைன்னா புதினா இதுல தயாரிக்கப்பட்ட டீ, இஞ்சி இல்லைன்னா புதினா போட்டு சேர்க்கப்பட்ட டீயை நைட்ல குடிக்கணும். இது குடிக்கிறது இல்லாம சளி தேக்கம், அதிகமா சளி மூக்கடைப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது முற்றிலுமா நிவர்த்தி பண்ணிடும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 340 மில்லி கிரான்பெரி ஜூஸ் குடிக்கணும். இது இதுல இருக்க அந்த ஜூஸ்ல நுரையீரல இருக்கிற பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுறது இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற தொற்றுகள்ல அறவே இல்லாம தவிர்ச்சிடும். இதுல இருக்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய ரத்தத்தையும் சிறுநீரகத்தையும் சரி பண்றதுக்கு பெரும் உதவியா இருக்கு. இந்த முறையை தொடர்ந்து 2 நாளுக்கு பின்பற்றினாலே நம்ம உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்தமா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் 3 நாள்ல சுத்தம் பண்ணிடும். நிறைய தகவலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.